நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகரி வியூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சு போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் தீபக், ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இது தீபக் வந்து ஐசுவ கனவே அப்படின்னு சொல்லிட்டு ஐசுவ தேடிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து தீபிகாவை வெண்பாவை தேடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட பதற்றமும் சூழ்நிலை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல தீபிகா வந்து நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம், உன்னாலதான் என் மக தொலைஞ்சு போனா, நீ ஒழுங்கா வீட்டுல இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் பொண்ணு அழிச்சுனார் மாதிரி அழிச்சு தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் 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 ஆக்ரோஷத்தை நம்ம தீபக் கிட்டே காட்டின இருக்காங்க. தீபக் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதே சமயத்துல கடவுள் போல வந்தாரு நம்ம அரவிந்த். அவர் வந்து கரெக்டா இந்த மாதிரி கார் டிரைவ் பண்ணிருக்காரு. அந்த சமயத்துல திடீர்னு தூரத்துல இருந்து பாக்குறாங்க, ரெண்டு குழந்தைங்க ஓடி வந்து இருக்காங்க. பாக்கிறதுக்கு வெண்பா மாதிரியே இருக்கு. உடனே காரை அந்த இடத்துல நிறுத்திட்டு உடனே வெளியே போய் பார்த்தா வெண்பா தாங்க. வெண்பா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவா அழைச்சிட்டு வராரு. அந்த சமயத்துல வெண்பா எல்லாத்தையும் சொல்ற, இந்த மாதிரி என்னையும் இந்த கூட வந்த பாப்பாவையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க, இவன் கூட படிக்கிற புள்ளதான், அது மட்டும் இல்லாம என்ன காப்பாற்ற நினைச்ச ஒரு பாட்டியம்மாவும் கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த இடத்துல எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. லொகேஷன் சொல்றாங்க. சரி ஓகே, நம்ம தனியா போக கூடாது, ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சேஃப்டி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் கால் பண்ணதும் இந்த விஷயத்த டக்குன்னு தீபிகா கிட்ட போயிருது. தீபிகா உடனே எந்த இடத்துல இருக்கிறீங்க லொகேஷனை கேட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததோட மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஐசுவை தூக்கினு யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வெண்பா மேல அவ்வளவு பாசம் காட்டவே இல்லை, வெண்பா மேல எரிஞ்சு விடுறாங்க. உடனே நம்ம தீபக் அரவிந்த் இருக்காரு, அவருக்கு ஒரு குழப்பம், என்னடா இது இவன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரி பண்ண மாட்டாங்க, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உடனே நம்ம வெண்பா கிட்ட இருந்து இவங்க தான் ஐஸோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. சரி ஓகே, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அந்த பாட்டியம்மா இருக்காங்களா, அவங்க வந்து எல்லா தவளையும் தேடின்னு இருக்காங்க. என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே, அந்த ரெண்டு குழந்தைகளை வச்சு பல்கா சம்பாதிக்கலாம்னு முட்டாள்தனமா விட்டீங்களே, இன்னும் ரெண்டு பொண்ணுங்க கிடைச்சிருந்தா இன்னும் அந்த குழந்தைகளை முடிக்க விட்டுக்கலாம், பல்கா நம்மளுக்கு ஒரு பணம் கிடைச்சிருக்கும். ஆனா ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க முட்டாள்களா, குடிச்சு போட்டு அப்படி என்னடா உங்களுக்கு ஆட்டம் கேட்குது, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்க, கரெக்டா நம்மளுக்கு ரொக்கமா ஒரு அமௌண்ட் கிடைச்சிக்க, ரொக்கமா அழகா எடுத்துன்னு போயிட்டுக்கலாம், என்னடா முட்டாள்தனமா பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம் மேடம், நடந்துதான் நடந்து போச்சு, தெரியாம அறியாம புரியாம நடந்து போச்சு, விடுங்க மேடம், இதுக்கு மேல இதை பத்தி பேசி ஒன்றும் நடக்க போதில்லை, இப்போ என்ன பண்ணலாம் மேடம், அடுத்து இதுக்கான எதனா ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல மேடம், சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னடா சொல்யூஷன் சொல்லுங்கன்னா நான் என்ன சொல்யூஷன் சொல்றது, இதுக்கு எந்த சொல்யூஷனும் என் கையில இல்லை இப்போதைக்கு, பாப்போம் எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றும் புரியல, எல்லாமே குழப்பத்தின் மேல குழப்பமா தான் போயின்னு இருக்கு. சரி பாப்போம், எல்லாமே ஒரு பக்கம் நல்ல விஷயமாவே நம்ம எடுத்துப்போம், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாது. அதே சமயத்துல இன்னும் அப்டேட்டுக்கு மேல அப்டேட் கொடுக்குறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபக் இருக்காருல, அவரு வந்து அந்த லொகேஷனுக்கு அவரும் போயிடுறாரு. போன உடனே கரெக்டா ஐசோ தூக்கி வச்சு கொஞ்சம் இனிமே உனக்கும் என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, தேவையில்லாம திரும்ப என் பொண்ணோட வாழ்க்கையில வந்து என் பொண்ணை யாருக்கிட்டே மாட்டி விடலான்னு பாக்குறியா, உன்னை தேவையில்லாம ரெண்டாவது டைம் என் வாழ்க்கைக்குள்ள வர வச்சதே தப்புதான், ஐஸுக்காக தான் எல்லாமே நான் பண்ணேன், ஆனா ஐஸ் உயிருக்கே இப்படி ஒரு ஆபத்து நீ கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, இதுக்கு மேல உன் சகவாசமே வேணா, என்னையும் என் பொண்ணு சந்தோஷமா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் ஐஸ் நம்ம தீபிகா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மல்லிக்கு தகவல் போதும், மல்லியும் விஜய் வராங்க. மல்லி இருந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சைலண்டா நின்று இருக்காங்க. அரவிந்துக்கு நன்றி சொல்றாங்க, வெண்பாவை தூக்கி கொஞ்சறாங்க. அதே சமயத்தில் நம்ம விஜய் இருந்து எதனா சொல்லுவாரா, என்ன சொல்லுவாரு, ஏன்னா அவர் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, விஜய் தனக்காக எல்லாமே பண்ணுவாரு, தான் மேல அளவு கடந்த பாச வச்சுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சின்ன அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நிறைய விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. ஆனா நம்ம மல்லி பண்ணது எல்லாமே வெண்பாவோட வாழ்க்கைக்காகவும், வெண்பா சந்தோஷமா இருக்கணும், வெண்பாவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, அவன் நீடூடி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல தான் பண்ணாங்க. ஆனா அந்த நல்ல எண்ணமே இங்க கெட்டதா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு யார் எதிர்பார்த்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு, அது போல தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற நிலைமையில தள்ளப்பட்டு இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபக் இருக்காருல, அவரு வந்து மல்லி கிட்ட போய் சொல்றாங்க, இதோ பாருங்க மல்லி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, விஜய் ரொம்ப நல்லவர், விஜய் உங்களை எந்த காரணத்துக்கு கொண்டு விட்டு தர மாட்டாரு, உங்க கூட சேர்ந்து கண்டிப்பா வாழ்வாரு, நீங்க மீண்டும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க, அதை பார்த்து நாங்க ஒரு பக்கம் ஆனந்தம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இது கேட்கும் போது நல்லா தான் இருக்கு, ஆனா இது நடக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பேசினிருக்கேன். சரி இதெல்லாம் விடுங்க, இந்த கான்செப்டே நம்மளுக்கு வேணாம், எல்லாமே நல்லபடியா நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து மல்லியை கூட்ட என்ன மன்னிச்சிட மல்லி, ஏதோ ஒரு கோவத்துல ஆத்திரத்துல அந்த மாதிரி பேசுறேன், வெண்பா தான் எனக்கு எல்லாமே உலகம், அதுக்கு அடுத்தபடி தான் நீ, ஆனா வெண்பாவே எங்க விட்டு போயிட்டா இந்த உலகம் என்ன பேசும், இந்த உலகம் பேசுறதோட என்னோட வாழ்க்கை எப்படி நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கவலைப்பட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா பேசினு இருக்காரு. அதனால என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்னடா இது நம்ம வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி மேல அடி விழுந்துருச்சு, இதுக்கு மேல நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போல நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரிய போகுது. ஆனா நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் மூடி மறைக்கப்பட்ட உண்மைகளாகவும் இருக்கும், மூடி மறைக்கப்படாத உண்மைகளாகவும் இருக்கு. நம்ம அரவிந்த் இப்ப கடவுள் போல வந்ததுனால ஆச்சு, நம்ம அரவிந்த் வரலன்னா இவங்களோட நிலைமை என்னவா இருந்திருக்கும்.
நம்ம வெண்பாவை கண்டுபிடிச்சிருப்பாங்களா, இல்லை வெண்பா ஈஸியாக வேறு யாரனா கடத்தின்னு போயிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், என்ன வேணாலும் நடந்ததா, ஏது வேணாலும் நடந்திருக்கா, குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஆள் அந்த இடத்துக்கு வராமல் இருந்திருந்தா அந்த இடத்துல மாற்றமே வேறு மாதிரி நினச்சிக்கோ. ஒரு நிமிஷம் நம்ம டிலே பண்ணாலும் ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போயிடும். அது போல தாங்க நிறைய விஷயங்கள் அதாங்க நம்ம தவற விட்ட ஒரு விஷயமாகவே போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தவற விடுறதுல நாம் இனிமே அதை ஒரு வாடிக்கையாக வச்சுக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை கரெக்ட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி சிந்திச்சு நம்ம செயல்பட்டால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத நான் மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன், ஆணித்தனமாக சொல்லுவேன். அது போல் நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க. அதை கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அப்டேட் மேலே அப்டேட்டாக கொடுக்குறேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வா பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்ல அப்டேட்டெல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படணும். அதை பார்த்து நாம் மகிழ்ச்சி பண்ணணும். அதுதான் நமக்கு வேண்டியது, நமக்கு வேண்டியான ஒரே ஒரு இது. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிவ்அவே ஆப்ஷன் தரங்க. என்னடா கிவ்அவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நானும் கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். ஆனால் யாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் வீடியோட லாஸ்ட்டில் போட்டால் எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் போட்டால் வீடியோ கடைசி வரையும் பார்க்குற நண்பர்கள் அவங்களுக்கு இந்த கிவ்அவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மனசு நிறைவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். முதல் நம்பருக்கு எத்தர்கள்.